என் நெஞ்சில் குடியிருக்கும். கேரளா மலப்புரத்துல இருந்து நடப்பயணமா அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கு. நாங்க இங்க ரீச் ஆகுறதுக்கு 40 நாள் ஆச்சு. எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும், இவங்களை பாத்துடணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ட்ரீம். மூவி பார்க்கும்போது கூட அந்த ஒரு கதை இருக்கும் இல்லையா, அந்த கதை கூட வரமாட்டேன். ஆனா அண்ணனை மட்டும் பார்த்துட்டே இருக்கும். விஷயம் எப்படி போதும் அது எல்லாமே தெரியும். எப்பவுமே அண்ணன் ஃபேஸ் ஸ்டைலு நிறைய வழி, நிறைய மனசு மொத்தமா உடஞ்சு போன சிச்சுவேஷன் வர எனக்கு வந்துருச்சு. நாளும் அவரு வந்து முன்னாடி வந்து நிக்கும் போது அது ட்ரீமா, அது கடவுளா, காலில் இருந்து இறங்கி வரும்போது கூட ஸ்ட்ரைட்டா அண்ணன் பார்வை என்னையா, அது நான் வேற உலகத்துக்கு போனேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ഗൈസ്, നമ്മള് TVKയുടെ പ്രവർത്തകർ കുറെ പേര് കൂടുന്ന ഒരു സ്ഥലത്ത് വന്നേക്കാണ്. ഇവിടെ നമ്മുടെ അണ്ണന്റെ ബർത്ത്ഡേ സെലിബ്രേഷൻ പ്രമാണിച്ച് കുറെ ചീഫ് ഗസ്റ്റ് ആയിട്ടുള്ള ആൾക്കാർ വന്നിട്ടുണ്ട് കേട്ടോ. അപ്പൊ ചേച്ചി ഇവിടെ കുറെ ആൾക്കാരുണ്ട് കേട്ടോ, ഇഷ്ടംപോലെ ആൾക്കാര്. ഇവിടെ നമ്മുടെ ക്യാമറമാനും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അവിടെ ഇരിക്കുന്ന ആൾക്കാരൊക്കെയാണ് മെയിൻ ആയിട്ടുള്ള ആൾക്കാർ കേട്ടോ. ഇനി വേറെ ആരെങ്കിലും വരുമെന്ന് അറിയത്തില്ല. അപ്പം നമ്മളാണ് ഇവിടുത്തെ മെയിൻ ആയിട്ടുള്ള ചീഫ് ഗസ്റ്റ്. അപ്പൊ നമുക്ക് കുറച്ച് കഴിയുമ്പോൾ അങ്ങോട്ട് വരുന്നാൽ മതി. അപ്പൊ ഈ ഒരു അവസരം നമുക്ക് ഉണ്ടാക്കി തന്നത് നമ്മുടെ മീഡിയക്കാരാണ്. അപ്പോൾ ഒത്തിരി സന്തോഷം. നമുക്കൊരു പ്ലാറ്റ്ഫോമാണ് നമ്മളെ കുറിച്ചുള്ള കാര്യങ്ങൾ പറയാനും പുറം ലോകം നമ്മളെ തിരിച്ചറിയാനും ഒക്കെ ആയിട്ടുള്ള ചെറിയൊരു പ്ലാറ്റ്ഫോം. എന്തായാലും ഒത്തിരി സന്തോഷം. താങ്ക് യു. കുറച്ച് കഴിയുമ്പോൾ നമ്മളെ അങ്ങോട്ട് ഇൻവൈറ്റ് ചെയ്ത് എന്നാണ് പറഞ്ഞിട്ടുള്ളത്. പരിപാടി നടന്നുകൊണ്ടിരിക്കുക കേട്ടോ. എത്ര ക്യാമറയാ നോക്കി അവിടെ കേട്ടോ. ഇവര് നമ്മുടെ സിനിമ ആക്ടറാട്ടോ. താടി ബാലാജി എന്നാണ് അദ്ദേഹത്തിന്റെ പേര് കേട്ടോ. ഇവിടുത്തെ ഇന്നത്തെ ചീഫ് ഗസ്റ്റ് ആണ് சரவணன். பாத்துக்கலாம். பிரதர் ப்ளீஸ். சார் இல்லங்கோ. பிரதர் வணக்கம், சிஸ்டர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு. உங்க நேம் சொல்லுங்க. என்னோட பேரு ராஃபி. நான் வந்து கேரளா மலப்புரத்துல இருந்து நடப்பயணமா அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கு. ஓகே. இங்க இருந்து 650 கிலோமீட்டர் டோட்டலா இருக்கு இங்க வரைக்கும். நாங்க இங்க ரீச் ஆகுறதுக்கு 40 நாள் ஆச்சு. வர வழியில ரொம்ப பிரச்சனை எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கு. ஆனாலும் அண்ணன் வந்து பார்த்த பார்வையில என் மொத்த உசுரே போயிடுச்சு. அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். நான் வந்து அவர் கூட 10 நிமிஷம் இருக்கணும், அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா அதை விட பெருசா ஒண்ணு எனக்கு அண்ணன் கொடுத்துட்டேன். அவரு நேத்து வரைக்கும் தலைவர், எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து CM ஆயிட்டேன். அப்ப அது என்னோட ஒரு வேண்டுதல் கூட. இந்த நடப்பயணம் அதுவும் இதுலதான் இருக்கு. இல்ல, அவரை பார்க்கணும் அப்படின்னு இந்த நடைப்பயணம் கண்டிப்பா நாங்க எல்லாருமே பாராட்டுறோம். அது நல்ல விஷயம் தான். பட் என்ன ரீசனுக்காக அங்க இருந்து இங்க வந்து எங்க CM மீட் பண்ணணும்னு அந்த காரணம் இருக்கும்ல, இது இந்த பர்டிகுலர் ரீசன் அப்படின்னா என்னவா? இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீம் இருக்கா? எனக்கா நிறைய இருக்கு. 4 நாள் ஆகும். ஸ்பெஷலா ஒரு ட்ரீம் ஸ்பெஷலா டக்குன்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்லு. நீங்க முடிக்கணும்னா ஒரு ட்ரீம் இருக்கு இல்லையா? இந்த ஷோ சீக்கிரம் முடிக்கணும். அதுவா? சரி, அதுவா சொல்றேன். லைக் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு, இவங்களை பாத்துடணும், நம்ம கடன் இல்லாம இருந்துடணும், பெரிய பணக்காரன் ஆகணும், இந்த மாதிரி ட்ரீம் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ட்ரீம். ஓகே.
அது என்ன காரணம்? ஏன்னா அவங்ககிட்ட கேட்ட கேள்விதான். கேரளால எவ்வளவு செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, பட் ஏன் எங்க தமிழ்நாடு சிஎம் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு இந்த நடைபயணம்? அது வந்து நான் சின்னல இருக்கும் போதே எனக்கு மலையாளம் படம் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் எனக்கு பாக்குற பிடிக்கும்னா தமிழ். ஓகே. தமிழ் அப்படியே மூவி பார்த்தாலும் அதுல ஒரு கெத்து இருக்கு. அதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் ஒரு பவர், ஒரு பஞ்சும் தமிழ்ல இருக்கு. அது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதுக்கப்புறம் மூவி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அண்ணனோட மூவி ஒரு ஸ்பெஷலா இருக்கு. அது என்னன்னு கூட தெரியாது. அவருக்குள்ள ஒரு அந்த சினிமா எல்லாருக்குமே தெரியும். அவரோட நடிகர் எப்படி இருக்கு, அபிநயம் எப்படி இருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவரோட பார்வை அது ஒரு தனி. அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னொருத்தருக்கு அது வரவும் மாட்டேன். அந்த அளவுக்கு அண்ணன் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நானு அது அப்படியே கண்டினியூ பண்ண, அது மனசு எப்படியோ அது கண்டினியூ பண்ணணும். அது அப்படியே போக போக நான் மூவி பார்க்கும்போது கூட அந்த நம்ம இது இல்லையா, கதைக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா, அந்த கதை கூட வரமாட்டேன். ஆனா நான் அண்ணனை மட்டும் பார்த்துட்டே இருக்கும். விஷயம் எப்படி போகுது அது எல்லாமே தெரியும். எப்பவுமே அண்ணன் ஃபேஸ் ஸ்டைலு அது மட்டும்தான் நம்ம பார்வையிலே இருக்கிறது. என்ன சொல்றாரு புரியுது எல்லாருக்கும்? அந்த படத்துல கதை இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க அண்ணனை நான் பார்த்தா போதும் அப்படின்னு அந்த அளவுக்கு வெறியா? வெறி. ஓகே. அந்த வெறிதான் நாங்களை இவ்வளவு வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. சூப்பர். இல்ல இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நீங்க ஓகேவா? நல்லா இருக்கீங்களா? உடம்புல ஏதாவது நடந்து வந்த ரீசன்? பாக்குறது வரைக்கும் நிறைய வலி, நிறைய மனசு மொத்தமா உடைஞ்சு போற சிச்சுவேஷன் வரை எனக்கு வந்துருச்சு. ஆனாலும் அவரு வந்து முன்னாடி வந்து நிக்கும் போது அது ட்ரீமா, அது கடவுளா, எதுவுமே எனக்கு நான் இப்ப எவ்வளவு வாட்டி அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கு. ஆனா அந்த டைம்ல என் வாயில இருந்து நாக்கு கூட வரலையும் வரல. மொத்தமா நான் ஏன் சொல்லுவாங்கன்னா, மொத்தமா நான் இல்ல, அப்படியே செத்து போனேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன் ஒரு அண்ணான்னு கூட கூப்பிடுறதுக்கு ஏன் நாவே வரல? அது ஒரு ட்ரீம் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ட்ரீம் நீங்க கண்டிப்பா முடிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு அது என்ன ஏதுன்னு கண்டிப்பா தெரியும். அதுக்கு நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் நீங்க வரணும். அப்பதான் அது அந்த வழி உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கடவுளே உங்களுக்கு அந்த ட்ரீம் உங்க முன்னாடியே கொண்டு வந்து கொடுக்குவாங்க. சூப்பர் சூப்பர். அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். இப்ப சொல்லும் போது அண்ணன் கண்ணுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அந்த கால்ல இருந்து இறங்கி வரும்போது கூட ஸ்ட்ரைட்டா அண்ணன் பார்வை, அது என்னையா அது நான் வேற உலகத்துக்கு போனேன், எதுவுமே தெரியல. அந்த பார்வையை பார்க்கும் போதே நான் டோட்டல் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. அவர் வந்து உங்களை நான் அப்புறம் மீட் பண்றேன்னு சொன்னாரு. இன்கேஸ் மீட் பண்ணா எப்படி இருக்கும்னு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? அது எனக்கு இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப வலி இருக்கு. நான் வந்த விஷயம்னா இன்னும் முடியல. ஏன்னா அண்ணன் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கிடைக்கணும். அதுதான் என்னோட ட்ரீம். அது எப்போன்னு எனக்கு தெரியாது. ஆனா அண்ணனே வந்து கண்டிப்பா மீட் பண்ணா சொல்லியிருக்கு. அது எப்போன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க அது தெரியாத இருக்கிறது இந்த 2-3 நாள் எக்ஸ்ட்ராவே தாண்டி போட்டுருக்கேன். ஆனா அது எப்ப தெரியும்னு ஒரு இது. எப்படி சர்வே பண்ணீங்க? இத்தனை நாட்கள் இத்தனை கிலோமீட்டர் வரும்பொழுது எப்படி சர்வே பண்ணீங்க, என்ன பண்றீங்க, அது கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? நாங்க அங்க இருந்து கிளம்பும் போது என் கையில எனக்கு இங்க ரீச் ஆகிற பைசே இல்ல. ஓகே. அது என்ன ட்ரீம், கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து நடந்தானே போகுது. அப்ப டெய்லி ஒரு நம்ம பைக்ல போனா 2-3 நாள்ல போலாம், பைசா கொஞ்சம் தான் செலவு. ஆனா நம்ம நடந்து போகணும், ரொம்ப அதிகமா டயர்டு. ஃபுட்டை கரெக்டான டைம்ல ஃபுட்டு கழிக்கணும், சரியான டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். நிறைய ஒரு 2 நாள் ஒரு 40 நாள் ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கீங்க. ஒரு ஃபீமேலா நீங்க என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இது கஷ்டம்தான், அது கண்டிப்பா எல்லாருக்குமே. ஏன் நீங்க ஏன்னா நினைச்சா இவர் மட்டும் வந்திருக்கலாம், நீங்களும் கூட வர என்ன காரணம், என்ன ரீசன்? മലയാളത്തിൽ എനിക്ക് എൻ്റെ ഒരു ദിവസം പറഞ്ഞ് ഞാന് സാറിനെ കാണാൻ വേണ്ടി പോവാണ്. ഞാൻ പറഞ്ഞു എന്നാലും ഞാനും വരാം, എനിക്കും ഭയങ്കര ഇഷ്ടമാണ്, എനിക്കും കാണണമെന്ന് പറഞ്ഞ ഒരു ആഗ്രഹമുണ്ട്, എന്നാലും ഞാനും വരാം. അപ്പം പറഞ്ഞ് ഈ വേണ്ട, കുറെ പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാവും, ആ പ്രശ്നമെല്ലാം ഫേസ് ചെയ്യണം. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു ആയിക്കോട്ടെ ഞാൻ ചെയ്യാം. അങ്ങനെ പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ കൂടെ പോയത്. இல்ல ஃபுட்டு, ரெஸ்ட் ரூம், ஃப்ரெஷ் அப் ஆகணும், இந்த மாதிரி കുറെ പ്രശ്നങ്ങളുണ്ട്. വാഷ്റൂം ഒന്നും എവിടെ ഇല്ല.
പെട്രോൾ പമ്പിൽ പോണം, ஓகே അല്ലെങ്കിൽ ഹോട്ടല്, അങ്ങനെയൊക്കെ പോയിട്ടാണ്. பெட்ரோல் பங்க் வர்றதுக்கு 5-10 கிலோமீட்டர் தாண்டணும். ம் அப்பதான் ரெஸ்ட் போக முடியும். ஓகே இது வரைக்கும் அந்த வழி தாங்கணும். அதுதான். உங்களுக்கும் அவ்வளவு பிடிக்குமா எங்க சிஎம் அவர்களை? ரொம்ப பிடிക്കും. எப்ப இருந்து பிடிக்கும்? അത് ചെറുപ്പം മുതലേ, ചെറുതാകുമ്പോളെ ഒരു 9th ക്ലാസ്സിൽ. ஓகே 9th படிக்கிறப்ப இருந்தே பிடிக்கும். என்ன படம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? துள்ளாத மனம். துள்ளாத மனமும் துள்ளும். சூப்பர் சூப்பர். 2 பேரும் ஒரு டயலாக் மட்டும் பேசலாமா? தளபதி சாரோட டயலாக் மட்டும் ஒண்ணு சொல்லலாமா? இப்ப இவர் சொல்லுவாரு, நீங்க எடுத்து அப்படியே. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். சூப்பர். நீங்க என் நெஞ்சில் மைக் மைக். இப்ப போலாம், நான் பிடிச்சிக்கிறேன். ரெடியா? എൻ നെഞ്ചിൽ കുടിയിരിക്കും. നമ്മളെ ടിവിക്കയുടെ ഒരു പ്ലാറ്റ്ഫോമിലേക്ക് ഇൻവൈറ്റ് ചെയ്തു, അതായത് നമ്മുടെ സോഷ്യൽ മീഡിയയിലേക്ക്, നമ്മുടെ ന്യൂസ് ചാനലിലേക്ക്. അപ്പൊ അവിടെ വന്നപ്പോ എനിക്ക് കുറെ അധികം ഫ്രണ്ട്സിനെ കിട്ടിയിട്ടുണ്ട്. നമ്മളെ പോലെ തന്നെ ഇൻവൈറ്റ് ചെയ്തിട്ടുള്ള കുറെ സെലിബ്രിറ്റീസ് ആയിട്ടുള്ള ആൾക്കാരാട്ടോ. എല്ലാരും ഹായ് പോട്. നിങ്ങൾക്ക് അണ്ണൻ കിട്ടാത്ത சொல்லணுமா? தளபதியோட ஆட்சி நல்லா தொடரணும், மக்கள் சேவை சிறப்பா அமையணும். இதுக்கு மேலயும் தளபதியோட எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையணும். அவருக்கு இந்த வருஷம் பிறந்த நாள் மேல் மேலும் வளர்றதுக்கு எங்களோட ஆதரவு எல்லாமே அவருக்காக, எங்களோட பிரேயர்ஸ் எல்லாமே தளபதிக்காக. உங்களை பாக்குறது நான் நினைச்சு கூட பாக்கல, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ.